இன்னைக்கான மினி பிளாக் என்னன்னு பார்க்கலாமா? நேற்று போஸ்ட் பண்ண மினி பிளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும். நேற்று வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது நிறைய நவ்வாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பெருசு சின்னது ஈவன் நவ்வாப்பழத்தில் சீட்லெஸ் கூட வச்சிருந்தாங்க. அந்தந்த சீசனில் கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்டுணும். இந்த நவ்வாப்பழம்லாம் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும், மற்ற நாள்லாம் கண்ணிலேயே பார்க்க முடியாது. இப்போ ஆல்மோஸ்ட் நவ்வாப்பழம் சீசனே முடிய போது சீட்லெஸ்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு பெருசில் பாதியும் சின்னத்தில் பாதியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்த பழத்தில் உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்றத விட எனக்கு அப்படியே சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் சின்ன பழத்தை சாப்பிட்டு பார்த்தேன். சதை கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் துவர்ப்பு இனிப்பா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அதே பெரிய பழத்துல நிறைய சதை இருந்துச்சு, ஆனா சின்ன பழம் அளவுக்கு டேஸ்ட் இல்ல. இப்போ லைட்டா உப்பு மிளகாய் தூள் தூவி போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாமா? என் ஹஸ்பண்ட்க்கு இப்படி சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சமா உப்பு மிளகாய் தூள் போட்டு குலுக்கி எடுத்து சாப்பிட்டா அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு இந்த நவாப்பழத்தை எப்ப கண்ணில் பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது என்னோட ஸ்கூல் டேஸ் தான். நானும் என் சிஸ்டரும் ஸ்கூல் விட்டு ஒன்னா தான் நடந்து போவோம். அப்போ ஒரு பெரிய நவாப்பழம் மரம் இருக்கும். அந்த மரத்துல இருந்து சீசன் டைம்ல நிறைய பழம் கீழே விழுந்து கிடக்கும். நிறைய பேர் அதை மிதிச்சு நடந்து போய் அந்த ரோடே பர்பிள் கலர்ல இருக்கும். இதெல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் நவாப்பழத்தையும் புதினாலையும் ஸ்மாஷ் பண்ணி கோகனட் வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க் ஒன்று பண்ணியிருந்தேன். ஓகேவா இருந்துச்சு. இதுக்கு அப்படியே சாப்பிட்டுக்கலாம்.